செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸஸ் 3.2லம்மா 4th சம். ஒரு வட்டத்தின் விட்டம் 40 சென்டிமீட்டர், ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் சிறிய வில்லின் நீளம் காண்க. வட்டத்தினுடைய விட்டம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்னவா மாற்றணும்? ஆரமாக மாற்றணும். அப்போ ஆரத்துக்கும் விட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், விட்டத்தில் பாதி ஆரம். வட்டத்தின் மையத்திலிருந்து செல்லக்கூடிய கோடு பேர் தான் என்னது? வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய மிகப்பெரிய நாண் பேர் தான் விட்டம். அப்போது 40ல் பாதியை பிரித்தா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆரம் கிடச்சிரும். அதில் ஒரு நாண் இருக்குது ஒரு வட்டத்தில், அதனுடைய நீளம் 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. எனில் சிறிய வில்லின் நீளம் காண்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கலாமா? ஒரு வட்டத்தை வரைஞ்சி இதான் வட்டத்தின் மையம் தான். அந்த வட்டத்தின் மையத்தின் வழியாக சென்று வட்டத்தை தொடும் புள்ளி பேர் தான் அது, நாண் பேர் தான் அது விட்டம் சொல்லுவோம். மையம் அப்படிங்கிறதுனாது இரு சமமாக பிரிக்கும். அப்போ மையத்துலேருந்து வட்டத்தை தொடும் புள்ளி என்னவாக இருக்குது? முழுசாக 40ன்னா விட்டம் 40ன்னா ஆரம் என்னவாக இருக்கும்? 20 இருக்கும். அதில் மிகச்சிறிய நான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நாணினுடைய நீளம், ஒரு நான் வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். நான் ஒரு சின்ன கோடு, அது வட்டத்தின் வழியாக சொல்லலை. அப்போ இது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நான் வட்டத்தை தொடும் புள்ளி, வட்டத்தின் மையத்திலேருந்து வட்டத்தை தொடும் புள்ளின்னு சொல்லுவோம் ஆரம். அப்போ ஆரம் எவ்வளோ நமக்கு? முழுசாக இது விட்டம் 40ன்னா விட்டத்தில் பாதி ஆரம். இது 20ன்னா இதுதான் சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் வச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாக இருக்கும்? இன்னொரு பக்கம் என்னவாக இருக்கும்? 20 தான் இருக்கும். ஓகே சாமி. ஏன்னா இது என்ன சமபக்க முக்கோணம்? சமபக்க முக்கோணமும் ஆயிடுச்சு. அப்போ சமபக்க முக்கோணத்தில் இந்த பக்கம் கூட எனக்கு தேவைன்னு வச்சுக்கேன். அந்த வில்லினுடைய நீளத்தை கேட்குறாங்க, இதனுடைய நீளம் கேட்குறாங்க. இதனால் உருவாகக்கூடிய சிறிய வில்லின் நீளம், இந்த இது தான் கேட்குறாங்க. எதுலேருந்து கட்டாயம் வந்திருக்கு? வட்டத்தின் சுற்றளவுலேருந்து கட்டாயம் வந்திருக்கு. அப்போ வட்டத்தின் சுற்றளவில் இது என்ன கோணம்? வட்டக்கோணம். வட்டக்கோணம் எத்தனை டிகிரி? 360 டிகிரியா? 360 டிகிரியில் அப்போ சமபக்க முக்கோணத்தின் கோண அளவு எவ்வளோ? அப்போ இதனுடைய கோண அளவு எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம. சமபக்க முக்கோணத்துடைய கோண அளவுனாது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ எத்தனை சமமாக பிரிக்குது? 3 சமமாக பிரிக்குது. சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். அப்போ 1 3 3 6 3 18. ஓகே சாமி. அப்போது மைய கோணம் எவ்வளோ நமக்கு? 60 டிகிரி. மையக்கோணம் எவ்வளோ சாமி? 60 டிகிரி. அப்போ 360 டிகிரியில் நமக்கு எத்தனை டிகிரி கிடச்சிருக்கு? 60 டிகிரி. ஓகே. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா? அதான் இது எந்த ஃபார்முலாமாக இங்கே பார்த்த மாதிரி இருக்குதுன்னா, வில்லின் நீளம்னா சொல்லுவோம் L = θ/360 டிகிரி × 2πr. இது தீட்டான்னு ஃபார்முலா கூட வச்சுங்க. அலகுகள். வட்டத்தின் சுற்றளவில், அதுவும் ஒரு வட்டத்தினுடைய இது கெழுவாக வரும், நம்ம முன்னாடி எடுத்து போட்டிருப்போம் நம்ம. ஓகேவா? θ/360 டிகிரி × 2πr. 360 டிகிரியில் எந்த அளவு கோணம் நமக்கு கொடுத்துருக்காங்க, மையத்தில் இருக்கிற கோணம் எவ்வளோ, அதான் மைய கோணம்னு சொல்லியிருப்போம் 8வதுல. ஸோ 8th சம் வந்து உங்களுக்கு எங்கே வந்திருக்கு? 11th வந்திருக்கேப்பா. ஓகே. இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 2 × பையனுடைய மதிப்பு 22/7 × ஆரினுடைய மதிப்பு, ஆரத்தினுடைய மதிப்பு 20 × தீட்டாவினுடைய மதிப்பு 60 டிகிரி / 360 டிகிரி. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 6 6 6 36, 1 6 6 சாரி 1 2 3 6 1 2. இப்போ எல்லாத்தையும் மேலே பிரிக்கலாம், கீழே பிரிக்கலாம். 21 வரும். மேலே 22 × 2 44, இங்கே ஒரு 0. அப்போ 440 எதால் வகுக்கணும் சாமி? 21ஆல் வகுக்கணும். 40 ரூபா 20 ரூபா 40 ரூபான்னு வச்சா 2 20 ரூபா இருக்கும் இல்லையா? 1 2 2 2 4 கழிச்சா 2, இதை இறக்குனா 0. 20 இருக்குது, 21 இருக்குது, அடங்காது. 0 சேர்க்கணும். 0 கீழே இறங்கி அடங்கலைன்னா மேலே என்ன பண்ணணும்? 0 சேர்க்கணும். இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். இறக்கிட்டு அடங்கலைன்னா மேலே 0 சேர்க்கணும் சாமி. ஓகே. 20 21 தான் 440. அந்த இது ஓகேவா? இப்போது 200ல் எத்தனை 20 இருக்குன்னா கண்டிப்பாக 10 இருக்கும். அதோட ஒன்று குறைச்சிக்கலாம். 9 20 9 2 18, 1 9 9 2 18 இதுக்குள்ளே தான் இருக்குது. இதோட போதும். = 20.9 சென்டிமீட்டர். யார்? வில்லின் நீளம். சரி மகா, இதை எப்படி நம்ம வேறு இதோட போடலாம்? இப்போ 8th சம் வச்சு தான் போடணுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. L = R × தீட்டான்னு போட்டுக்கினா போதும். R × தீட்டா. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஆர்னுடைய மதிப்பு 20ன்னு போட்டுவோம். தீட்டான்றது கோண அளவு. அந்த கோண அளவு நம்ம என்னவா மாற்றி போடணும்னா ஆரையனா மாற்றி போடணும். ஏதோ மாற்றி போடணும் சாமி.
ஆரையனா மாற்றி போடணும். அப்போ 60 டிகிரியை ஆரையனா மாற்றணும் என்ன பண்ணணும் நம்ம π/180 என்ன பண்ணணும் நம்ம பெருக்கணும். அப்போது ஒரு 0 கேன்சல், 6 6 3 18. அப்போ 60 டிகிரி ஆரைனா எதுனா π/3. இந்த π/3 இது என்னது 22/7 இன்ட்டு இதை ஒரு 3 இருக்கு இல்லையா பகுதியில், அந்த 3 இதுதான் அப்போ தான் வரும் 440. மேலே பெருக்கிறோம் 440/21 இதே தான். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா டீட்டாவினுடைய மதிப்பு 60ன்னு போடக்கூடாது. இதை நான் மாற்றி போடணும், நம்ம ஆரையனா மாற்றி போடணும். எதை மாற்றி போடணும் சாமி ஆரையனா மாற்றி போடணும். இல்லைன்னா உங்களுக்கு சின்ன கிளாஸ் இது பண்ணது இதே தான், இதை வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.